பாதையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2025 வருடத்தை துவங்கி 2வது மாதத்துக்குள்ளாய் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தர் புதிய வருடத்தையும் துவங்கின நாள் முதல் இந்த 1 மாத காலம் என்னை நன்மையாகவே நடத்தினார். எல்லாவற்றிலும் கூட இருந்தார். அவரோடு என்னை இணைத்து கொண்டார், என்னை அரவணைத்து கொண்டார், என்னை தாங்கினார், என்னை ஏந்தினார், சுமந்தார். பல சிச்சுவேஷன் தான், சூழ்நிலைமைகள் தான், எல்லாவற்றிலும் அவர் எனக்கு உண்மை உள்ளவராக இருந்தார். ஹல்லேலூயா. நம்மளால சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். நம்ம நிற்கிறோம் பார்த்தீங்களா, உயிரோடு இருக்கிறோம் பார்த்தீங்களா, அசைகிறோம் பார்த்தீங்களா. இன்னைக்கு அநேகரால் முடியலை, ஆராதிக்கிறோம் பார்த்தீங்களா. ஸ்தோத்திரம். என்னது இல்லாமல் இல்லை என்று நினைக்கிறோம். நம்ம பெற்றுக்கொண்டது அநேகம். ஹல்லேலூயா. நம்மளால் நன்றி சொல்ல தான் நேரம் இல்லை, நமக்கு அதுக்கு உணர்வு இல்லை. நன்றி சொல்ல உட்கார்ந்தா நினைத்து பார்த்து எவ்வளவுக்கோ நன்றி சொல்லலாம். ஹல்லேலூயா. புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். இந்த 1ஆம் தேதி காலை வேளையிலையும் எங்களையும் உங்களையும் கூட்டி சேர்த்த தேவாதி தேவன, ராஜாதி ராஜாவ, வல்லமையுள்ள தேவன, ஸ்தோத்திரம், ஜீவனுள்ள தேவன ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். இந்த புதிய வருடத்தின் 2வது மாதத்திலேயும் எங்களையும் உங்களையும் கூட்டி சேர்த்திருக்கிறார். எங்களுக்கு தந்த ஜீவனுக்காய், சுகத்திற்காய், நன்மைகளுக்காய், எங்களை இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படியே காலை வேளையில உங்களை எழும்ப பண்ணி எங்களோடு இணைய வைத்திருக்கிறார். நேரம் பிந்தியும் யூடியூப் மூலமாகவும் இதை பார்க்கும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தருக்கே எல்லா மகிமையும் உண்டாவதாக. ஆமென், ஆமென். புதிய மாதத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். நம்மளுடைய ஆண்டவருக்கு பேர்ல ஒரு நாமத்தில் தான், அவருடைய நாமம் அதிசயமானவர். ஹல்லேலூயா. அதிசயங்களை செய்கிற தேவன் அவரை போல வேற யாரும் இல்லை. ஹல்லேலூயா. வெளியே எங்கேயும் போய் அதிசயத்தை தேடாதீங்க, இருந்து நம்மளே பாருங்க. ஹல்லேலூயா. நம்மளுடைய சிச்சுவேஷன்ஸில், நம்மளுடைய சூழ்நிலையில், நம்மளுடைய சரீரத்தில் நமக்கு எவ்வளவோ அற்புதங்களை செய்து நடத்தி கொண்டிருக்கிற தேவன். அவருடைய நாமம் அதிசயம். நமக்கு ஒவ்வொரு நாள் அந்த அதிசயமான நாமத்தை விளங்க பண்ணி நடத்தி கொண்டிருக்கிற தேவன். இந்த 2வது மாதத்திலும் கர்த்தர் நம்மை அப்படி அதிசயங்களை பார்க்க பண்ணி, நம்மளால இது இப்படி நடக்குமா, இது இப்படியா அப்படி நினைக்கிற காரியத்தில் ஐயோ இது யாராலும் முடியாது, ஆனால் என் தேவன் நடத்திட்டாரே, என் தேவன் எனக்கு செய்துட்டாரே, அப்படி செய்ய சொல்லி கர்த்தர் நடத்த போகிறார். ஹல்லேலூயா. இந்த மாதத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். இந்த மாதத்தில் என்ன வார்த்தை தாராரோ அந்த வார்த்தையின்படி இந்த மாதம் முழுவதும் நடக்கணும் என்று கர்த்தர் கரத்தில் ஒரு ஒப்பு கொடுக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய், ஹல்லேலூயா, ஒரு ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் சமர்ப்பிச்சிருங்க. உங்கள் இருதயத்தில் வேற எந்த பாரம் இந்த வேளையில் வேண்டாம். ஆண்டவரை ஸ்தோத்திரம். அவர் என்னெல்லாம் உங்களுக்கு செய்வார்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஆவிக்குரிய கண்களால் பார்த்து, நான் இப்பவுமே பார்க்குறேன் ஆண்டவரை, இயேசுவின் நாமத்தினால் அதை நான் பெற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே என்று ஜெபிக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். இந்த மாதத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். நம்ம கேட்ட நாமத்தின்படி அற்புதமாய் நடத்தணும். கர்த்தர் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஹல்லேலூயா இப்போ ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு இடைபடும்படியாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, நீர் நல்லவரே,
சர்வ வல்லவரே உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே சர்வ வல்லவரே உம் கரங்கள் என் ஆதாரமே. ஹல்லேலூயா. நினைச்சு பாருங்க, எண்ணி பாருங்க. யாரும் யாது கரம் நடத்தினாலும் சிலதை தாண்ட முடியாது, சிலதுல எழும்பி வெளியே வந்துக்கிட முடியாது. அவர் காரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் நல்லவரே சர்வ வல்லவரே உம் கரங்கள் என் ஆதாரமே. ஏந்தி நீர் தாங்கி நீர் உயர்த்தி நீர் தப்புவித்தீர். ஏந்தி நீர் தாங்கி நீர் உயர்த்தி நீர் தப்புவித்தீர். தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. நீர் நல்லவரே சர்வ வல்லவரே உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே சர்வ வல்லவரே உம் கரங்கள் என் ஆதாரமே. விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே. நீர் நல்லவரே சர்வ வல்லவரே உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே சர்வ வல்லவரே உம் கரங்கள் என் ஆதாரமே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது நன்மையால் முடியுமே. நீ நல்லவரே சர்வ வல்லவரே உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே சர்வ வல்லவரே உம் கரங்கள் என் ஆதாரமே. காரணம், விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே. நீ நல்லவரே சர்வ வல்லவரே உம் கரங்கள் என் ஆதாரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ வல்லவரே உம் கரங்கள் என் ஆதாரமே. அப்படி ஆராதிங்க. ஏசப்பா நீங்க நல்லவங்க, நீ நல்லவரே சர்வ வல்லவரே உம் கரங்கள் என்ன. நான் நம்புற மனுஷனை விட ஆண்டவரே, நான் நம்புற ஏசப்பா அந்த
ஆண்டவரே நம்பிக்கை, ஆண்டவரே அந்த பொருளின் மேல் உள்ள நம்பிக்கையை விட, என் கொஞ்சம் சம்பாத்தியத்தை விட, என் கொஞ்சம் சேமிப்பை விட நீங்க ரொம்ப நல்லவங்கப்பா. ஆண்டவரே அதெல்லாம் எனக்கு வாழ்க்கையில ஏசப்பா எது தருதோ இல்லையோ, ஆனா ஏசப்பா நீங்க நன்மையை தர உண்மை உள்ளவரா இருக்கிறீர் ஆண்டவரே. நீங்க ரொம்ப நல்லவர் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறோம்ப்பா, உம்மை உயர்த்துகிறோம்ப்பா, உம்மை துதிக்கிறோம்ப்பா. ஏசப்பா ஆராதனைக்கும் துதிக்கும் போற்றுதலுக்கும் புகழுதலுக்கும் நீங்க ஒருத்தர் தான் பாத்திரர் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்லவர் நல்லவர் நல்லவர், சர்வ வல்லவரே. உம் கரங்கள் என் ஆதாரமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நல்லவரே நல்லவரே வல்லவரே, கிரகிக்க முடியாத அதிசயத்தை செய்ய போறீங்க, வர்ணிக்க முடியாத ஆண்டவரே. இந்த மாதம் முடியும் பொழுது நாங்க பாக்குற ஆண்டவரே, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. அநேக பாரத்தை தூக்கி வெளியே வச்சுட்டு விலக்கி வச்சுட்டு ஆண்டவரே உங்க பாதத்துல வந்து அமர்ந்த இந்த மாதத்துல ஏசப்பா அற்புதமான காரியத்தை செய்ய போறீங்க, அதிசயமான காரியத்தை செய்ய போறீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரை உயர்த்திரும் ஆண்டவரே. அப்பா உம்மை உயர்த்துகிறோம். யோவான் அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பார்க்கிறார். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் அவர் ஒருவரே. எல்லா கனத்தை, எல்லா மகிமைய, எல்லா துதிய பெற்றுக்கொள்ள அவர் ஒருவரே பாத்திரர். அவருக்கே செலுத்தி அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமென். நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே. உம் கரங்கள் என் ஆதாரமே. வேற எதுவும் எங்களுக்கு செய்ய போறது இல்ல. உங்க கரமே எங்களை நடத்த போகுது, அதற்காக ஸ்தோத்திரம். உங்க கரமே எங்களுக்கு வாய்க்க பண்ண போகுது, அதற்காக ஸ்தோத்திரம். உங்க கரமே எங்களுக்கு காரியங்களை கைகூடி வர பண்ண போகிறது ஆண்டவரே. உங்க கரமே எங்களை பிடித்து நடத்த போகுது, அதற்காக நன்றி செலுத்தி சாழ்த்தி ஆண்டவருடைய கரத்தில் எல்லாவற்றையும் தந்து இயேசுவின் நாமத்தினால என் ஆதாரமே. ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய மாதத்திலும் நாம் கால் எடுத்து வைக்க தேவன் கிருபை செய்தார். கடந்த மாதத்தை திரும்பி பார்க்கும்போது தேவன் செய்த அற்புதங்கள் அதிசயங்கள் ஏராளம். இந்த அதிகாலை வேளையிலே நாம் மனதார ஆண்டவரை துதித்தோம். ஆண்டவருடைய இன்ப பிரசன்னத்தை நாம் உணர்ந்து கொண்டோம். இந்த நாளில் நாம் பாடின பாடல்கள் ஒவ்வொரு வரிகளையும் பார்க்கும் பொழுது ஆண்டவர் விவரிக்க முடியாத அதிசயங்களையும் வர்ணிக்க முடியாத காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார், இனியும் செய்வார். அதை குறித்து பாடலை பாடும் பொழுதே என்னுடைய இருதயத்தில் ஒரு நம்பிக்கை இன்னும் அதிகமாய் ஆண்டவர் எனக்கு தந்தார். இந்த நாளில் உங்களுக்கும் அப்படியே செய்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுதும் கூட இந்த நாளில் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்த வசனத்தை சொல்லி ஒரு சில நிமிடங்களில் நான் உங்களுக்கு இதை முடிக்க ஆசைப்படுகிறேன். நாம் எடுத்துக்கொண்ட வசனம் ஆபகுக் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அதில் உள்ள பின்னாடியுள்ள பகுதி. விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன். திரும்பவும் வாசிக்கிறேன். விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன். பாருங்கள், இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத சில காரியங்களை குறித்து நாம் பல எதிர்மறையான காரியங்களை விவரித்து நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்போ நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய விசுவாசம் என்ன செய்யும்? கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அது இயற்கையான ஒரு காரியம், எல்லாருக்கும் நடக்கும். அதே மாதிரி அப்படி விசுவாசியாமல் இருந்தாலும் உங்கள் நாட்களில் நான் என்ன செய்வேன்? ஒரு கிரியையை நான் உங்களுக்கு செய்வேன். இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் ஆண்டவர் சொல்கிறேன். இது எந்த பகுதியில் வந்துச்சுன்னா ஆபகுக்கு
என்னும் தீர்க்கதரிசி கண்ட ஒரு தரிசனம். அதாவது தேவ ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. அப்போ எல்லாரும் ஆண்டவர் ரொம்ப கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்கும்போது இந்த தீர்க்கதரிசிக்கு ஒரு தரிசனம் ஆண்டவர் கொடுக்கிறார். அப்போ அதுக்கு முன்னாடி அந்த தீர்க்கதரிசி ஆண்டவரோட புலம்புறாரு, ஆண்டவரே இப்படியெல்லாம் தேவ ஜனங்கள் கஷ்டப்படுறாங்களே, ஒடுக்கப்படுறாங்களே, நாங்கள் கூப்பிட்டும் கேளாமல் இருக்கிறீரே, அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய புலம்புறாரு. அப்படி புலம்பிட்டு வரும்போது ஆண்டவர் இந்த தீர்க்கதரிசிக்கு சொன்ன ஒரு வசனம் தான் இந்த வசனம். பாருங்க, என்னென்னா மக்கள் ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரை கூப்பிட்டு அழுத்து போயிட்டாங்க. இனி நமக்கு என்ன நடக்கும், என்ன விசுவாசம், என்ன காரியம் அப்படின்னு சொல்லி ஒரு சஞ்சலமான ஒரு சலிப்பான ஒரு சிச்சுவேஷனில் வந்துட்டாங்க. ஆனால் ஆண்டோடைய வார்த்தை சொல்கிறது, விவரிக்கப்பட்டாலும் ஒருவேளை நடக்க அப்படி இப்படின்னு சொல்லி விவரித்து சொல்கிறாங்க. ஆனாலும் கூட நான் உங்கள் காலங்களில் ஒரு பெரிய கிரியையை, ஒரு பெரிய காரியத்தை நான் உங்களுக்கு செய்வேன்னு சொல்லி ஆண்டவர் இந்த நாளில் நீங்களும் ஒருவேளை இந்த சிச்சுவேஷனில், ஆண்டவரே நான் எத்தனையோ நாட்கள் அழுதுட்டேன், ஜெபித்துட்டேன், எனக்கு இந்த விசுவாசம் கூட குறைஞ்சி போயிட்டு ஆண்டவரே, நான் சோர்ந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்கிற நிலைமையில் நீங்கள் இருந்திருப்பீங்கடா. இந்த மாதத்தில் நீங்கள் விசுவாசிங்க, ஆண்டவரே நீங்கள் இந்த வார்த்தையின் படியே விசுவாசியாக விட்டாலும் நான் உங்களுக்கு ஒரு கிரியையை நான் நடப்பிப்பேன்னு சொல்லி இந்த வார்த்தையை சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே என்னுடைய விசுவாசம் குறைந்து போயிட்டுது, ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் தேவன் ஒரு அற்புதம் செய்வீர் என்று விசுவாசத்தோடு நீங்கள் இந்த அதிகாலை வேளையில் ஆண்டவரை நோக்கி பாருங்க. இதற்கு ஆதாரமாக 2 காரியங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு நாம் ஜெபிக்கலாம். புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது யோவான் 9ஆம் அதிகாரத்தில் பிறவி குருடன், உங்களுக்கு எல்லாம் இந்த நடந்த சம்பவம் தெரியும். இந்த பிறவி குருடனை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, சேர் உண்டாக்கி தொட்டு அதை கண்ணில் பூசி சீலோவான் குளத்தில் போய் நீ என்ன செய், இதை நல்ல கழுகு அப்படின்னு சொல்லி பார்வையடைவாய் அப்படின்னு சொல்லி விட்டார். அவனும் கரெக்டாக என்ன செய்கிறான், அந்த காரியத்தை செய்த உடனே அவனுக்கு நல்ல சுகம் கிடச்சிட்டு, நல்ல பார்வை கிடச்சிட்டு. இப்போ பாருங்கள், இந்த பரிசேயர் சதுசேயர்லாம் எல்லாரும் வந்து அவன்கிட்ட மாறி மாறி கேட்குறாங்க. நான் நேரம் இல்லாததுனால ஸ்பீடாக போகிறேன். மாறி மாறி கேட்குறாங்க, உனக்கு யார் இது சுகத்தை தந்தது, எப்படி நீ சுகமானா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இவனுக்கு தெரிஞ்சது, நான் இப்போ பார்க்குறேன், எனக்கு ஒருவர் வந்து பார்வை தந்தார், நான் பார்க்குறேன், இப்போ யாருன்னு எனக்கு அவரை தெரியாது. அப்போ இவனுக்கு அம்மா அப்பாட்ட போய் கேட்குறாங்க. உடனே அவங்களும் சொல்கிறாங்க, இப்படி தான் நடந்துச்சு. இவங்க என்னென்னா பரிசேயர் சதுசேயருக்கு பயந்ததுனால சரியாக சொல்லாமல் அப்படி விட்டுட்டாங்க. நீங்கள் அவன் வயதுக்கு வந்தவன் தான், பெரியவன் தான், அவன்கிட்டே நீங்கள் கேளுங்கன்னு சொன்ன உடனே அந்த பிறவி குருடனே என்ன செய்கிறான், மெசேஜ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான் அந்த பரிசேயர் சதுசேயருக்கு. தேவனுடைய கிரியைகளை நீங்கள் என்ன செய்ய இன்னும் விசுவாசியாமல் இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, நீங்கள் விசுவாசித்தாலும் விசுவாசியாக விட்டாலும் என்னுடைய கண்களை திறந்தவர் குமாரனாய் இயேசு கிறிஸ்து அப்படி என்பதை நான் அறிக்கையிடுறேன்னு சொல்லிட்டேன். பாருங்கள், இதை இந்த இடத்துல நான் பார்க்கும்போது யார் விசுவாசித்தாலும் விசுவாசியாக விட்டாலும் தேவனுடைய கிரியைகள் நடப்பதற்கு எதுவுமே தடை கிடையாது. அதுக்கப்புறம் அந்த சீஷர்கள் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, ஏன் ஆண்டவரே இந்த மனுஷனுக்கு எதனால் இப்படி பிறவி குருடு, இவன் செய்த பாவமா, இவன் முன்னோர் செய்த பாவமா அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இது தேவனுடைய நாம மகிமைப்படும்படியாக என்றே ஒரே வார்த்தையில் சொன்னார். பாருங்கள், இந்த நாட்களிலும் கூட பல காரியங்களை நம்ம அனலைஸ் பண்ணுறோம். என்னுடைய பாவமோ, அந்த பாவமோ, இந்த பாவமோ, பல காரியங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் வித்தியாசம். ஆண்டவருடைய கிரியை நடப்பதற்கு யார் விசுவாசித்தாலும் சரிதான், விசுவாசிக்காவிட்டாலும் சரிதான், ஆண்டோடைய கிரியைகள் கட்டாயம் என்ன செய்யப்படும், நடந்தே முடியும். அது உங்களுடைய வாழ்க்கையிலையா இருக்கணும். இந்த நேரத்தில் நீங்கள் ஆண்டவர்கிட்ட நோக்கி பாருங்க, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவரே ஒருவேளை நான் விசுவாசியாமல் சில நேரங்களில் இருந்ததுண்டு, ஆனால் உங்கள் நாம மகிமைப்படும்படிக்கு, உங்கள் தேவ கிரியை வெளிப்படும்படிக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லி ஜபத்தோடு கேளுங்க. பழைய ஏற்பாட்டிலே அதே மாதிரி தான் 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், பயங்கரமான பஞ்சம். இப்போ பாருங்கள், இந்த பஞ்சத்தில் சமாரியா வாசலில் இப்போ பஞ்சத்தில் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, அடிபடுறாங்க. அங்கே ஒரு காரியம் நடக்கிறது. அந்த 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். அப்போ எலிசா சொல்கிறாரு, நாளைக்கு இந்த நேரத்தில் சமாரியாவின் வாசலில் 1 மரக்கால் கோதுமை ஒரு சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்கிறார். அப்போ அந்த பிரதானி, கைலாயி கொடுத்த பிரதானி சொல்கிறார், ஐயோ இது வானத்தின் மதகுகளை திறந்தா கூட இது நடக்காதே அப்படின்னு. உடனே அவர் சொன்னார், நீ
என்ன செய்யலை, ஆண்டோடைய வார்த்தையை நீ விசுவாசிக்காதனால நீ என்ன செய்ய மாட்ட, அதை பார்ப்பாயே தவிர அதை சாப்பிட மாட்டாயின்னு சொல்லிட்டார். அதே மாதிரி அடுத்த நாள் இந்த குஷ்டரோகிகள் என்ன செய்கிறாங்க, வெளியில் இருக்கிறாங்க, அங்கே ஒன்றும் யாருமே கிடையாது. ஆனால் எதிரியினுடைய பாளையத்தில் புகுந்து நம்ம செத்தா சாகுறோம், கிடைச்சா கிடைக்கட்டு, அல்லாட்டா நம்ம சாகுறோம்னு சொல்லிட்டு துணிச்சலோடு அவங்க உள்ளுக்கு போகிறாங்க. அங்கே ஒன்றுமே எல்லாம் வெறுமையாக கிடக்குது. எல்லாத்தையும் எடுத்து ராஜாவுக்கு அரண்மனைக்கு அனுப்புகிறாங்க, சொல்கிறாங்க. அங்கே இருந்த ஆட்கள் வர்றாங்க. அதே மாதிரி எலிசா சொன்னது போலேயே அடுத்த நாள் என்ன செய்கிறது, அழகாக ஒரு மரக்கால் கோதுமை என்ன செய்கிறது, ஒரு சேக்கலுக்கு 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்பட்டாயிற்று பாருங்க. ஆனால் அந்த பிரதானி என்ன செய்யலை, சாப்பிட முடியலை. ஆனால் பார்த்தான், அந்த அதிகமான நெரிசலில் அவன் என்ன செய்துட்டான், மிதிப்பட்டு இறந்தே போயிட்டான். அவன் ஒருவேளை விசுவாசிக்காதனால தேவனுடைய கிரியை நடக்காமல் இருந்துச்சா, அவர் சொன்ன வார்த்தை நடக்காமல் இருந்துச்சா, நடந்தது. இதே மாதிரி தான் இந்த மாதத்தில் தேவன் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லி இருந்தார்னால் ஒருவேளை உங்கள் விசுவாசம் குறைப்பட்டிருக்கலாம். ஆனால் கட்டாயம் இந்த வார்த்தையின்படியே விசுவாசியா விட்டாலும் இந்த கிரியை நான் உனக்கு என்ன செய்வேன், நிச்சயமாக செய்து நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் இந்த வார்த்தையை நமக்கு தந்திருக்கிறார். ஒரு விசை கூட நான் அதை வாசிக்கிறேன். விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியை உங்கள் நாட்களில்னா இந்த நேரத்தில், இந்த மாதத்தில், அந்த நாளை இந்த மாதம் குறிச்சிருங்க. இந்த மாதத்திலே கர்த்தர் செய்து உங்களை சந்தோஷமா இந்த மாதத்திலே துதிக்க ஆண்டவரை வைக்க போகிறார். விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிப்போமா? கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பினாலும் நம்பாவிட்டாலும் அவருடைய கிரியை வெளிப்படும் என்பதை நாம் எவ்வளவு தெளிவாய் பார்த்தோம். தெளிவாய். ஒருவேளை விசுவாசத்தில் நம்ம குறைந்தவர்கள் தான், ஆனால் அவர் கிருபையை அபரிவிதமாய் தந்திருக்கிறாரே, கிருபையினால நம்மை நடத்தி இருக்கிறாரே. இனியும் இந்த காலத்தில் நாம் அமைதியாய் இருந்தால் ரட்சிப்பு இன்னொரு இடத்திலிருந்து வரும். ஆனால் நான் அமைதியாய் நாம் இராதபடி அவருக்குரிய வார்த்தைகளை மற்றவர்களும் நம்பத்தக்கதாய் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்த சாட்சிகளையும் அவர் செய்த அதிசயங்களையும் மற்றவர்களுக்கு விவரிக்க கத்த நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. ஆண்டவரே, கேட்ட வார்த்தைக்காக நன்றி அப்பா. ஆண்டவர் விவரிக்கப்பட்டாலும் படாட்டால் ஆண்டவரே அப்பா, விசுவாசித்தாலும் விசுவாசிக்காட்டும் கிரியை நடந்து தீரும் என்ற ஒரு நம்பிக்கை ஆண்டவரே, ஒரு வைராக்கியமான வார்த்தையை இந்த நேரத்தில் அந்த அதிகாலையில் அப்பா, இந்த 2ஆம் மாதத்தில் 2025 இந்த முதல் நாளில் அதிகாலையில் தந்திருக்கீங்க ஆண்டவரே. அதிகாலை தேடுவனை கண்டடைவேன்னு சொன்னீங்களே, நாங்கள் கண்டடைவோம், இந்த அதிசயத்தை பெற்றுக்கொள்வோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம், அறிக்கையிடுகிறோம். கர்த்தாவே, நீர் அற்புதத்தை செய்ய வல்லவரப்பா. ஹல்லேலூயா, ஆமென். பிரதானி நம்புறானோ இல்லையாப்பா, குஷ்டரோகிகள் நம்புனாங்க, ஓடி போனாங்க. அவங்க கண்கள் ஆண்டவரே அந்த ஆமென் அதிசயத்தை கண்டது. இன்னைக்கு நாங்கள் ஒருவேளை ஆண்டவரே பிரதானியை போல் அல்ல கர்த்தாவே, ஒரு குஷ்டரோகியை போல் ஆண்டவரே பின்தங்கியவர்களாய் காணப்படலாம், சிறுமைப்பட்டவர்களாய் காணப்படலாம், ஒருவருக்கு உதவாதவர்களாய் காணப்படலாம். ஆனால் எங்களை கொண்டு கர்த்தர் ஆமென் மற்றவர்களுக்கு அதிசயங்களை காணும்படியான கிருபை கர்த்தர் செய்ய போவதற்காய் நன்றி அப்பா. எங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்கிற அதிசயத்தை மற்றவர்கள் கண்டுமை நம்பும்படியாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க அப்பா. இந்த அதிகாலை நேரத்தில் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை கேட்டு நாங்கள் விசுவாசிக்கிற இருதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா. எங்கள் ஒவ்வொருவருக்கும் விசுவாசிக்கிற இருதயத்தை தாங்கப்பா. சத்துரு சோர்ந்து போக பண்ணுவோம், இனி இது நடக்காது, இனி இது வராது, ஆமென், இது முடியாது என்று சொல்லி அநேக காரியங்களை கொண்டு வருவார். அப்படி இல்லாதபடி ஆண்டவரே கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்றுத்தாங்க டாடி. உங்கள் கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா. இந்த நாளிலும் சுவாமி கர்த்தாவே, இது முடித்து வெளியே போகிற பிள்ளைகள் உண்டு ராஜா, வேலைக்கு போகிறவங்க உண்டு தகப்பனே, தங்களுடைய சொந்த காரியமாய் ஆண்டவரே. இன்னும் அநேகர் ஐயோ இன்றைக்கி நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறோம், அல்லது நாங்கள் இன்றைக்கி இந்த காரியத்துக்கு போகிறோம், நல்ல விசேஷங்களுக்கு போகிறோம் அப்படியெல்லாம் சொல்கிறவங்க எங்கு போனாலும் கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து காரியத்தை வாய்க்க செய்யும்படியாக ஜெபிக்கிறாண்டவரே. உன் போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, வியாதியோடு போராடுற பிள்ளைகள் உண்டு ராஜா ஆண்டவரே, கடனோடு கூட போராடுற பிள்ளைகள் உண்டு ராஜா, இருளுக்குள்ள சிக்கி தவிக்கிற பிள்ளைகள் உண்டு ராஜா ஆண்டவரே. அநேக காரியங்களை சிறைப்படுத்தி ஆண்டவரே என்னால் வெளியே வர முடியாதுன்னு சொல்லி வேதனைப்படுற பிள்ளைகள் உண்டு ராஜா. எதுவாக இருந்தாலும் கர்த்தர் விடுவிக்க வல்லவர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம் ஆண்டவரே. நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே, விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே ஒரு விடுதலை உண்டு தகப்பனே, அதற்காக நன்றியுள்ளதோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு சுவாமி ஆண்டவரே. இன்னும் திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு ராஜா. என் பிள்ளைக்கு வயதாயிட்டே, இன்னும் ஒரு திருமணம் நடக்கலையே, அதுபோல் எஜுகேஷனுக்கு என் பிள்ளை படிக்கணும்னு ஆசை, நான் படிக்க வைக்க முடியலையே, அல்லது படிக்கிறவளுக்கு ஆண்டவர் இந்த உடல் பலவீனம், இந்த பலவீனத்தினால் படிக்க முடியலையே என்று சொல்லி ஏங்குகிற எத்தனை பெற்றோர் அப்பா. தன் கணவனை குறித்த வேதனை, மனைவியை குறித்த வேதனை, பிள்ளைகளை குறித்த
குறித்த வேதனை, தூர தேசத்தில் இருப்பவங்களை குறித்த வேதனை, எத்தனை காரியங்கள் கத்தாவே அத்தனை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். என் தேவன் அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அப்படியே கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. காரிய சித்தியோ கர்த்தரால் தான் வரணும் ஆண்டவரே. நாங்கள் என்ன நினைச்சாலும், நாங்கள் என்ன செய்தாலும் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறதற்காக நன்றி என்று சொல்லுகிறோம் ஏசப்பா. அப்பா, இன்னைக்கு பிறந்தநாள் காண்கிற பிள்ளைகளை உங்கள் கருத்தில் தருகிறோம் ஆண்டவரே. இந்த வருஷம் வரலுக்கு ஆண்டவர் நன்மையினாலும் கிருபையினாலும் இரக்கங்களால் முடிசூட்டி கழுக்கு சமானமாய் திருந்த வாழவை தாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பிராணனை அழிவுக்கு விலக்கி காத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிள்ளைகளை இன்னும் ஆண்டவரே அப்பே புது கிருபை, புது ஆமேன், அவங்க துவக்கம், ஆமேன், புது அன்பு, என்னென்ன வேணுமோ அத்தனை நாளும் பிள்ளைகளை முடிசூட்டுவீராக என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திருமண நாட்களை காண்கிற பிள்ளைகள் இதுவரைக்கும் ஆண்டவரே கர்த்தர்களுக்கு இந்த நன்மை செய்யணும்னு வாஞ்சியோடு காத்திருக்கலாம். அந்த நன்மையை அவள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்து முடிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எது வேண்டும் என்று கேட்கிறார்களோ இந்த புது வருஷத்தில் கால் வைக்கும்போது கர்த்தர் அவள் கையை பிடித்து இந்த காரியத்தை வாய்க்க செய்யும்படியாக ஜெபிக்கிறான் ஆண்டவரே. கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு ராஜா. கர்த்தர் ஆண்டவரே கற்பத்தின் கனியை இவர்களுக்கு நீர் கொடுத்து உதவும்படியாக ஜெபிக்கிறான் ஆண்டவரே. அப்பா, அவனுடைய கிருபை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஹெவன் டிவி உங்கள் கரத்தில் தருகிறோம். கர்த்தர் ஹெவன் டிவி ஆசீர்வதிப்பீராக. 1000 கோடானு கோடி வீடுகளுக்குள்ளே போய் வரும்போது உங்கள் பிரச்சனை இறங்கணுமேனு ஜெபிக்கிறோம். அப்பா, நீர் பலப்படுத்துங்க. ஃபவுண்டருக்காக ஸ்தோத்திரம். அன்பமான குடும்பத்தை விட்டு வெளியே ஆமேன் போகும்போது வரும்போது சத்ருவானவன் கத்தா எந்த விதமான இடர்பாடுகளையும் கொண்டுராதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். தரிசன பூமியை கர்த்தர் கரத்தில் தருகிறோம். நடக்கிற கல்வி பணி, இறைப்பணி, சமூக பணி என் தேவனே உனக்கு பிரியமாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். சர்ச் கட்டுற பணிகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் மகனுக்கு நல்ல ஆமேன் ஆலோசகராய் கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம். சத்ருவானவன் எந்த விதமான ஆலோசனையும் கொடுத்து ஆமேன் வேதனைப்படுத்தினாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். தடைகளை தாண்ட கிருபை கொடுப்பீராக என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மீடியாவில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே இதர பணி செய்கிறவங்க உண்டு, ஒவ்வொரு உங்கள் கரத்தில் தருகிறோம். ப்ராஜெக்டில் இருக்க பிள்ளைகள் உண்டு, ஒவ்வொரு உங்கள் கரத்தில் தருகிறோம். இன்னும் ஆண்டவரே 150க்கு மேலானவர்களை போஷிக்கிற அந்த திட்டத்தில் உங்கள் கரங்கூட இருக்கணுமேனு ஜெபிக்கிற ஆண்டவரே. யாரெல்லாம் ஆண்டவரே திருமண நாட்களை அல்லது பிறந்த நாட்களை தேவன் நன்மை செய்தார் என்ற காரியங்களை காண்கிறார்களோ அவர்கள் இவர்களுக்கு முன் வந்து இந்த காரியங்களை செய்ய கர்த்தர் கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறார் ஆண்டவரே. ஏசப்பா, எங்கள் தேசத்தை நினைத்து பார்க்கிறோம், எங்கள் திருச்சபைகளை நினைத்து பார்க்கிறோம். கர்த்தர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறார் ஆண்டவரே. ஆமேன். எவ்வளோ இப்போ நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் ஆண்டவரே, இன்னும் மேன்மேடு டிசாஸ்டர் ஆண்டவரே, இதனால் எத்தனை அழிவுகள் கத்தாவே எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் ஆண்டவரே விலக்கி காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறார் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாட்களில் ஒரு வைரல் இன்னும் ஆண்டவரே எல்லாருக்கும் ஃபீவர் இல்லை, ஆனால் வாமிட்டிங், அப்படி பேக் பெயின் இப்படியெல்லாம் சொல்லி நிறைய கஷ்டப்படுறாங்க. ஏசப்பா, தலைவலிக்குன்னு சொல்கிறாங்க, அடுத்த நிமிஷம் ஆள் இல்லை. இப்படியெல்லாம் அநேக காரியங்களை பார்க்கிறோம். ஏசப்பா, இதில் இந்த தீங்கிலிருந்து கத்த விலக்கி காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். இப்போ எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் தருகிறோம். இம்மட்டும் காத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இனியும் காக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எங்களையும் தாழ்த்தி தருகிறோம். குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்து நீங்களே வெளிப்படும்படியாய், நீங்களே காரியத்தை விவரிக்கக்கூடாத காரியங்களையும் கர்த்தராண்ட விசுவாசிக்கத்தக்கதாய், ஒருவேளை அது இல்லாவிட்டாலும் காரியத்தை நடப்பிக்கும்படியாய் எங்களுக்கு மரித்து வைத்த இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையாக கேட்கிறோம் பரலோக தந்தையே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் சகல பாவங்களையும் மறவாதே. ஆமென். God bless you all. துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான்